உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பேச போகிறோம். நாம் இலக்கை தொடப்போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் இலக்கு வச்ச பணக்காரன் ஆகணும் சார், கார் வாங்கணும் சார், சார் கல்யாணம் பண்ணாமல் இந்த வருஷம் முடியக்கூடாது சார், எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வந்தே தீருவேன் சார், என்ன லட்சியம் வச்சுருக்கீங்களோ இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் எந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்க போகுது, பிஸ்னஸில் பெரிய அளவு போகிறேன் சார், நிறைய பேருக்கு கனவு. இதில் நம்ம எடுத்துக்கிற டூல்ஸ் எல்லாம் என்ன விதமான கருவிகளை வச்சு, குரு பகவான் உச்சம், இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இந்த பக்கம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி, இது ஒரு சந்தோஷமான விஷயம். கீழே செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணால் நம்ம இலக்கு அடையலாம், இந்த கடைசி 60 நாட்களில் நாம் எதை தொட்டால் நம் இலக்கு தொட முடியும் என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்குது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக அதை பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 60 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கிறோம். 1 நாளுக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன? வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா அந்த வேலைக்கான சன்மானம் என்ன, சம்பளம், அது வேற விஷயம். அப்புறம் நான் அந்த கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்தேன் சார், 10 வருஷம் ஆச்சு, இப்போ நான் சீனியர் இன்ஜினியர் ஆகி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு அவருக்கு கீழே நாங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ எனக்கு கீழே ஒரு 4 பேர் டீம்மேட்ஸ் இருக்காங்க, இப்போ நான் கௌரவமாக இருக்கேன் சார். அப்படி இதெல்லாம் தான் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் முக்கியம். இதெல்லாம் தான் கோர் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. என்னென்ன வேல்யூஸ்? இதெல்லாம் தான் கோர் வேல்யூஸ். நீங்கள் என்னங்க, நீங்கள் கம்பெனிக்கு சேர்ந்ததுலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, வாழ்க்கையில் அடுத்த லெவலே உங்களுக்கு வரலையே என்பதெல்லாம் ஏற்படாது. 1 நாளுக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாமே. நாளக்கூடியவன் என்ன பண்றான்? வீடு மாடு மனையை போலவே 4ஆம் இடத்துக்குடையவன் உயர்கல்வி, உயர் பதவியும் தருகிறான். சில பேர் ஜெர்மன்ல போய் படிக்கணும், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல போய் படிக்க போறேன் சார், அடுத்து நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல போய் படிக்க போறேன் சார். நம்ம ஒரு காலத்துல இதெல்லாம் கனவாக இருந்தது நண்பர்களே, ஒரு காலத்துல இதெல்லாம் கனவு. இப்படிலாம் படிக்க முடியாது யாரும். நம்ம உயர்கல்வி தமிழ்நாட்டை தாண்டி போக முடியாது, அதே பெரிய கஷ்டம். இந்தியாவுக்கெல்லாம் டெல்லிக்கு போகிறாங்கன்னா டெல்லிக்கு போகிறாங்க, பெரிய விஷயம். இன்னைக்கு மாணவர்கள்லாம் உலக நாடுகளுக்கு போய் படிக்கிறாங்க. பார்க்கும் பொழுது சர்வதேச அரங்கம் உங்களை வரவேற்கிறது. ஸோ இன்டர்னல் எக்ஸாம் நான் படிக்க போகிறேன் சார், நான் இங்கே படிக்கிறதுக்கு பதிலாக இத்தாலியில் போய் படிக்கலான் இருக்கேன். என்னதோ மாணவர்கள் எங்கெங்கேயோ போய் படிக்கிறாங்க. அவங்களாம் பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் பொறாமையாகவும் கூட இருக்கிறது. என் வாழ்க்கையில இத்தனை நாளை வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் அங்கே போய் படிச்சிருந்துருக்கலாமே, ஒன்றும் நல்லா இருந்திருக்குமே. இங்கே படிப்பு சரியில்லைன்னு அர்த்தம் கிடையாது, பட் ஆனால் நான் ஆசை இருந்தது இல்லை, அந்த ஆசை பூர்த்தி ஆகுது. ஸோ உங்களோட ஆசை பூர்த்தி ஆகும். தனுசு ராசிக்கார இளைஞர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு போய் படிப்பீங்க. அடுத்ததாக நாளுக்குடையவன் காரு. நிறைய பேரோட ட்ரீமே காரு தான். மிடில் கிளாஸ் மக்களை எல்லாருமே கேட்டு பாருங்க, என் மனைவி உட்பட சொல்கிறேன், மிடில் கிளாஸ் எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாம் போக்குவரத்துலாம் நல்லா தான் சார் இருக்கு, ஊருக்குள்ள பெத்த பேர் தான், நமக்குன்னு ஒரு கார் இல்லையே. அந்த காரில் அப்படி என்னதான் மோகம்னு தெரியல, ஆனால் அதில் என்னவோ இருக்கு. அந்த கார் ஒரு வீடு மாதிரி. கார் வாங்கினவங்களுக்குலாம் கேட்டு பாருங்க, அந்த கார்லேயே உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றது என்ன, கோயிலுக்கு போயிட்டு வர்றது என்ன, பேச்சுவார்த்தைகள், முக்கிய பிஸ்னஸ் மீட்டிங்ஸே காரில் வச்சே முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த கார் ஒரு பிஸ்னஸ் சென்டராக. அப்போ நாளுக்குடையவன் உச்சம் பெறும் பொழுது கார் வாங்க போறீங்க, லேண்ட் வாங்க போறீங்க, சொந்த வீடு வாங்க போறீங்க. சார் எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு என்னுடைய சொந்த வீட்டில் என்னைக்கு நான் படுத்து தூங்குறனோ அன்னைக்கு தான் சார் நான் நிம்மதியாக தூங்குவேன், கவலைப்படாதீங்க, அந்த நாள் வந்தாச்சு போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது. அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த முக்கியமான பலன் என்ன? 12 கூடிய விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய சுற்றுலா. 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய இன்பம், அயன சயனஸ்தானம் என்று பொருள், இல்லற வாழ்க்கை போன்றவை. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் இன்பம், செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் கூட சரியாகும். சரி, அது விடுங்க சார், நம்ம இப்போதான் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம், வேலை விஷயத்தை பற்றி பேசுவோம், பணத்தை பற்றி பேசுவோம். பணத்தை பற்றி தான் அடுத்து பேச போகிறேன். மகரத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது காசு, பணம், திட்டு, மணி சார், சதீஷ்னு பேர் சார், பணம் வாங்கி 10 வருஷம் ஆச்சு சார், எங்கே போனானே தெரில, இவனை ஏதோ இப்போ புலனாய்வு தனிப்படை போட்டு தேட வேண்டியிருக்கு சார், எங்கே போய் ஒழிஞ்சான்னு தெரில சார். கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு தென்படுவார். உங்கள்கிட்ட பணம் வாங்கி ஓடி போனவங்களாகட்டும், சிட் ஃபண்ட் மோசடி, ஏதோ ஒரு மோசடியில் நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்க, ஒரு பேராசை பெருநஷ்டம். நான் என்ன சார் பேராசை, 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி தரேன்னு சொல்லி வாங்கினான் சார், ஓடி போயிட்டேன் சார்.
போன்ற விஷயங்கள், பணம் திரும்பி வருவதற்கான வழிகளெல்லாம் இந்த மகரத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது. படிப்பு தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நல்லா படிக்க போறீங்க. இந்த வித்யாலட்சுமி கூடவே இருக்க போகிறான். அடுத்ததாக 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்துக்கு பிரிந்து போன குடும்பம் ஒன்றிணைய போகிறது, ஒன்றா சேர்ந்து வாழ போறீங்க, சந்தோஷமெல்லாம் ஏற்பட போகிறது. அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் இடத்தை அவருடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அப்போது இதெல்லாம் நடக்குது. இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, 2க்குடைய சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருந்தார். அதாவது பணத்தை தர வேண்டியவர் பணத்தை தராமல் வச்சிருந்தார். இந்த 2க்குடைய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் 28. அப்போ என்ன ஆகும், பிளாக் ஆன பணமெல்லாம் திரும்ப வரும். பிஸ்னஸில் பிளாக் ஆகிருந்தது, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் சார், அது ரொட்டேஷன் ஆகும்னு நினச்சி தான் பண்ணேன். 10 லட்ச ரூபா போட்டால் மாதம் 40,000 ரூபா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும்னு நினச்சி நான் பண்ணேன் சார். 10 லட்ச ரூபா போட்டது 10 லட்ச ரூபா அப்படியே இருக்குது சார், எனக்கு அது பணம் ரொட்டேஷன் ஆகலையே சார் என்று கவலைப்படாதீங்க. பணம் இனிமேல் பணமே பணத்தை சம்பாதிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணும், பணமே பணத்தை சம்பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் நண்பர்களே. திரும்பவும் சொல்கிறேன், செய்கிற வேலையை மட்டும் செய்யுங்க. இதில் சீரியஸாக இறங்கி ஒர்க் பண்ணுங்கள், நிறைய படிங்க. குரு பகவான் வர்றதே உங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்குதான். ஏஐ பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், உலக நாடுகளில் இருக்கின்ற தொழில்நுட்பங்களை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். இந்த மிஷினை திருப்பூரில் இருக்கிறீங்க, இந்த மிஷினை அமெரிக்காவில் இருக்கிற மிஷினோட பெஞ்ச்மார்க் பண்ணி பாருங்க, அவன் இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறது என்ன வித்தியாசம்னு பாருங்க. இது உங்களை நீங்களே வளர்த்துக்கோங்க. இந்த நேரம் உங்களுடைய பிசினஸை வளப்படுத்துகின்ற ஒரு நேரமாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்ட்டேஜ் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்திங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.